வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா திணை அரிசி அடை தோசை. இப்போ நான் வந்து ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் திணை அரிசி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் சிவப்பு பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, தேவையான அளவு உப்பு, ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. பாருங்கள், நான் வந்து இந்த டம்ளரில் தான் இது வந்து 1/4 கிலோ பிடிக்குது இந்த டம்ளரு. இப்போ இதை வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும்ப்பா. இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஊறிடுச்சுப்பா பாருங்கள் நல்லா. இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கிறதுல வந்து நான் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நொய்யாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த ஒரு டம்ளருக்கு இவ்வளோ மாவு வந்திருக்கு. இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம், சூடு ஏறட்டும். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம்ப்பா. நீங்கள் வந்து தோசை சோடா வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் போடலை. இதுவே நல்லா இருக்கும், சாப்பிட்டா மொறுன்னு வரும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டு தோசை ஊற்றிடுச்சு. பாருங்கள், நல்லா கலராக வந்துடுச்சு தோசை. இன்னும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தோசை இட்லி தான் வேணுங்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நான் வந்து அவரைக்காய் பொரியல் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.